என்னக்கா காளியம்மாக்கா அந்த அக்கா சொன்ன கணக்குப்படி பார்க்க போனால் கனிமொழி அக்கா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்களே, இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்களே. எந்த காளியம்மாக்கா எந்த கனிமொழி அக்கான்னு கேட்குறீங்களா? ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம், அதாங்க திமுக. என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க? அரசியல் சதுரங்கத்தில் இந்த ஒரு பதிவு தேவையானது தானா? எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கு, தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வேக்கம் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறத நிறைய இணையதளத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ளாஸ்க், அது கூடவே ஒரு கப் இருக்கும். அது இல்லாமல் 2 கப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்படி ஒரு 3 கப் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கக்கூடிய கோல்ட் அண்ட் ஹாட்டை நம்ம யூஸ் பண்ண மாதிரியான இந்த ஃப்ளாஸ்க் செட் அப்படிங்கிறது டோட்டலாகவே 249 249 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். 96 பீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த 3D கிறிஸ்டல் பாலும் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். 149 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கனிமொழி அக்காவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தூத்துக்குடியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சொல்லப்போனால் தூத்துக்குடியினுடைய முகமாக மாறி இருக்கக்கூடிய நபர் கனிமொழி அக்கா தான். அவங்கள பற்றி நமக்கு பெரிய அளவில் விமர்சனம் இல்லைனாலும் அவங்க சொன்ன சில விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாடு தான் விதவைகளுடைய ஒரு மாநிலமாக மாறி வருகிறது. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இளம் விதவைகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி எல்லாமே இன்னைக்கும் நெஞ்சில் ஒரு பச்சையான மரத்துல அடிக்கக்கூடிய ஆணி எவ்வளவு ஆழமா இருக்குமோ அந்த அளவுக்கு மனதை வருடிய, மனதை வாட்டமடைய செய்த வரிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கனிமொழி அக்கா மீது நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மாக்கா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏகலைவன் அந்த அண்ணா வீடியோ இருக்குல்ல, அவர் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. எப்பா தம்பி, அந்த வீடியோ ஒன்று போட்டு விடுப்பா. 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆளை, சொத்து மதிப்புள்ள ஒரு ஆளை. ரொம்ப ஒரு உண்மையிலே கனிமொழி அக்கா அவர்கள் மீது எனக்கு ஒரு அளப்பரிய மரியாதை உண்டு. ஆனா உண்மையிலேயே இந்த முகத்திற்குள் இப்படி ஒரு முகமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த 1516 கோடி ரூபாய் சொத்தை கனிமொழி அவர்களும் ஐயா டிஆர் பாலு அவர்களும் சேர்ந்து வெறும் 87 கோடி ரூபாய், வெறும் 87 கோடி ரூபாய் கொடுத்துட்டு, அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு 1516 கோடி ரூபாய் அப்படியே அந்த சொத்தை கையப்படுத்தி சக்கரை ஆலையை சாராய ஆலையை மாற்றி வச்சிருக்கேன். இந்த வீடியோல இவங்க சொல்ற ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு கரும்பு ஆலை ஒன்று இருக்கு. அதனுடைய சொத்து மதிப்பு சுமார் 1500 கோடி ரூபாய்க்கு மேல. அந்த கரும்பு ஆலை அதை நம்பி 2000 விவசாயிகள் மேலே இருக்காங்க, 10,000 குடும்பங்கள் இருக்காங்க. நேரடியாக மறைமுகமாக கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 பேருக்கு அது வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆலையை மூடுறாங்க. அப்படி ஆலையை மூடுறதுக்கு பின்னாடி இங்கே விவசாயிகள் போராட்டம் ஒரு 470 தினங்களுக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்கான். 470 தினங்களுக்கு மேலே விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கும் கண்டிப்பாக புதுசாக தான் இருந்திருக்கும். இதெல்லாம் பாபநாசம் அந்த ஏரியாவில் தான், நம்ம ஊரில் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே விவசாயிகள் ஏன் போராட்டம் நடத்துறாங்கன்னா, அந்த கரும்பு ஆலையை மறுபடியும் என்ன செய்யணும், தொடங்கணும், ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 200 கோடி ரூபாய் அதுக்குள்ளே இருக்குது. அவங்க கரும்பு கொடுத்து உடனே காசு கிடைக்காது இப்படின்னு சொல்கிற ஒரு 200 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கடன் தீர்ப்பாயம்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அப்போ இந்த ஆலை கடன் தீர்ப்பாயத்துக்கு போகுது. அந்த கடன் தீர்ப்பாயத்தில் இந்த ஆலையை நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்களும் கனிமொழி அக்கா அவர்களும் இந்த ஆலையை எடுத்து நடத்தி, அது கிட்டத்தட்ட ஒரு 87 கோடி ரூபாய்க்கு அதுவும் என்ன செஞ்சுருக்காங்க, தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அந்த ஆலையை வாங்கி அதில் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே மறுபடியும் சர்க்கரை செய்கிறாங்களா? அது கிடையாதான். டாஸ்மாக்கு தேவையான சில பல விஷயங்கள்லாம் செய்வதற்காக அந்த ஆலையை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க காளியம்மாக்கா. இது மட்டும் உண்மையாக இருக்கிறது அப்படின்னா மக்கள் நாமெல்லாம் இதை விட பெரிய முட்டாளாக இருக்கவே மாட்டோம். இது மட்டும் பொய்யா இருந்தது என்றால் கண்டிப்பாக இப்போ காளியம்மாக்கா மேலே இவங்க கேஸ் போட்டிருக்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மாக்கா மேலே இந்த திமுக காரங்க கேஸ் போட்டிருக்கணும். போட்டாதான் சரி, அவங்க சொல்கிறது பொய்யா இருந்தா. ஆனால் உண்மையாக இருந்தால் அவங்க பேச மாட்டாங்க, மீடியா பேசாது. அப்போ நாமாவது பேசி ஆகணும்ல. இதில் எது உண்மை பொய் அப்படிங்கிறதுலாம் தெரியணுமே. கனிமொழி அக்காவை டேக் பண்ணி இது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம கேட்டலாம். அந்த வீடியோவை என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறேன். ஏகலைவன் அவங்களுடைய அந்த ஐடி எல்லாத்தையுமே போட்டுடுறேன். இதை நம்ம டேக் பண்ணி ஒரு கேள்வியாக மட்டும் கேட்டலாம். இது உண்மையா பொய்யா, காளியம்மாக்கா இப்படி சொல்கிறாங்க, அதுவும் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா அவங்க ஒரு அரசியல் தலைவர். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய நட்சத்திர ஒரு பேச்சாளர் மட்டும் கிடையாது, அவங்க வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க ஒரு வீடியோவில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இது மக்கள் பார்வைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கும். அதை நாம் இப்போ கொண்டு வருவோம். அவங்களுக்கும் ரீச் இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்க இதை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. 2000 விவசாயிகளுடைய ஒட்டுமொத்தமான அவங்களுடைய லைஃப், கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்களுடைய எதிர்காலம். இது அப்படியே நம்ம விட்டுருவோமா? கடைசியாக காளியம்மாக்கா ஒரு வார்த்தை சொல்றாங்க, சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றியது தான் இவங்களுடைய திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க மட்டும் இங்கே வந்து கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் இது பொய் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, இதை டிபேட்டாக நம்ம மாற்றுவோம். யாரும் நம்ம வந்து இங்கே அவங்க சரி இவங்க தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்லலை. இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க தான் இவங்க பிராது கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நாம் என்ன சொல்ல போகிறோம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாற்றுவது தானே ஒரு விவாதம். அந்த விவாதத்தை நாமளே தொடங்கி வைப்போமே. ஃபர்ஸ்ட் கருத்து என்னுடையதாக இருக்கட்டும். கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய கருத்து இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததா ஆதவர்ஜுனா, என்னப்பா ஒரு வாரமாக போட்டு விசிகாவை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸையும் என்னால் படிக்க முடிந்தது. பட் அதிகமாக பேசலை, அதிகமாக பேச வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, தாவேக்காவை பற்றி அதிகமாக பேசியிருப்போம். தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய மாநாடு, அது சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள், அவ்வளோதானே தவிர உடனடியாக இதை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற எந்த விதமான நினைப்பும் நமக்கு கிடையாது. ஸோ ஆதவர்ஜுனா அவர்கள் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற அந்த நிகழ்வில் பங்கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் சில பதில்களை சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொன்னது என்னன்னா, நீங்கள் ஏன் திமுக விட்டு விலகி போனீங்க, விசிகாக்கு ஏன் போனீங்க, இதனால் கூட்டணியை பிரிப்பதனால உங்களுக்கு என்ன பயன் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அதற்கு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க, 2014 நான் பிஜேபியில் சேர்ந்துருந்தா இன்றைக்கி எனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கும். 7 வருஷம் இல்லாட்டி 8 வருஷம், அடுத்ததா 10 வருஷம் நான் இங்கே உழைப்பை கொட்டியிருக்கிறேன். 40லும் தோற்ற ஒரு கட்சிக்காக இவ்வளோ வருடங்கள் நான் ஏன் உழைக்க வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் விசிகா விட்டுட்டு அடுத்த கட்சிக்கு எதுக்காவது போயிருந்தால் இதை விட கூடுதலான பதவி எனக்கு கிடைச்சிருக்குமே. இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, நான் உண்மையை பேசுகிறேன், கருத்தியல் பேசுகிறேன் அப்படிங்கிறது தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. 40 தொகுதி தோத்த கட்சியில் போய் நான் சேரணும், திமுக போய் நான் எதுக்கு சேரணும்? நான் எதுக்கு 5 பேசணும்? நான் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சேனா, இல்ல சினிமா கம்பெனி ஆரம்பிச்சேனா, இல்ல நான் வந்து காசு கவர்மெண்ட் வச்சு சம்பாதிச்சிருக்கேனா, நான் என்ன ரியல் எஸ்டேட் பண்ணனா, நான் என்ன சினிமா கம்பெனி நடத்தினா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது கோயம்புத்தூர் சைடெல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட்டை சவுக்கு சங்கர் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பார். அடுத்ததான் இந்த சினிமா கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது சிவப்பு பூதத்தை பற்றி ஏதாவது பேசுகிறாரோ தெரியலை, ஏதோ ஒன்று ஆனால் சொல்லி காண்பிக்கிறார் மனுஷன். இனி இவர் பேசின இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு இந்த திமுகக்காகவே இருக்கக்கூடிய சில ஹைனாக்கள் இருக்குது, அந்த ஹைனாக்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை பேசிட்டார். இதுதான் ஆதவர்ஜுனா அவர்களுடைய டி கோடு, இதற்காகத்தான் கட்சியில் சேர்ந்தார் ஆதவர்ஜுனா, இதுதான் ஆதவர்ஜுனா அவர்களுடைய மிகப்பெரிய அஜெண்டா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு லேபிள் குத்துவாங்க, இவருக்கு செமையாக ஒரு லேபிள் குத்துவாங்க. இவரை எப்படிலாம் அடிக்க முடியுமோ அப்படிலாம் அடிப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மசீர ஆளா ஆதவர்ஜுனா அவர்களை பார்த்தா தெரியலை. கண்டிப்பாக அந்த ஹைனாக்களுக்கெல்லாம் ஆதவர்ஜுனா பதிலடி கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்றாங்க. ஈவன் 2020 2021 திமுகவே வேலை பார்த்தவர் ஆதவர்ஜுனா அவர்கள். அப்ப திமுகல எப்படியான நபர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஐடிவிங் என்ன, இதை பத்தி அக்கு வேற ஆணி வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பா ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அடுத்த ஒரு 6 மாதங்கள் மிகப்பெரிய ஒரு சவாலை திமுகவும் விசிகாவும் ஆதவர்ஜுனாவும் சந்திக்க போகிறார்கள். இது ஒரு முக்கோணம் மாதிரி தான். இந்த 3 பேரும் இதில் இருப்பாங்க எப்பவுமே. ஏன்னா இந்த 3 பேரை சுற்றி தான் இந்த ஆதவர்ஜுனா அப்படிங்கிற இந்த செய்தி சுழன்று கொண்டு இருக்கிறது. ஸோ இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு திமுக விரும்புவாங்க. பட் ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதவர்ஜுனா மேலே மிகப்பெரிய கோபத்துடன் இருக்கார். அந்த ஆளுக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் விட்டார். அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் 6 மாதத்துக்குள்ள ஆதவர்ஜுனா உள்ளக்க சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக அடுத்ததாக பிரச்சனை வரும், கூட்டணி பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஆதவர்ஜுனா உள்ளக்க சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் இன்னும் 6 மாதத்தில் அரசியல் எப்படி வேணாலும் மாறலாம். சொல்லப்போனால் அடுத்த எலெக்ஷனுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக எல்லா கட்சிகளும் செய்து வருவதனால எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இணையலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது ஆதவர்ஜுனா அவர்களுடைய காய் நகர்த்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, எப்பா இந்த இடத்துலலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதா? மழை பெய்து முடிந்து விட்டது, இன்னையோடி மழை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் ஆய்வாளர்கள். ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் சொல்லியிருக்காங்களே தவிர கவர்மெண்ட் சார்பாக அடுத்த நாள் மழை பெய்யாது அப்படின்லாம் உறுதியாக சொல்லலை. மழை குறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஊர் சைடு, அதுவும் தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படிலாம் சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களா அரசாங்கத்துக்கு சொன்னாதாயா தெரியும். உங்களை மட்டும் கவர் பண்ணுறதுக்காக சென்னை மாதிரி எல்லா நியூஸ் மீடியா வந்து எங்கள் ஊரை பாரியா, தூத்துக்குடி பாரியா, திருநெல்வேலியை பாரியா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா சென்னையில் நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பெரும் பிரச்சனை, பெரிய செய்தி. 24 மணி நேரமும் சென்னை வாசிகளுக்காக ஊடகங்கள் பேசும். ஆனால் எங்கள் ஊருக்காக, நம்ம ஊருக்காக ஊடகங்கள் பேசுவது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு.
இதே விஷயத்தை யாரும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்களேன், நீங்கள் சென்னைக்கு மழையால் பாதிப்படைந்த குடும்பத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒரு 6000 ரூபா கொடுத்துருக்கீங்க. ஆனால் என்ன வட மாவட்டத்துக்கு மட்டும் 2000 ரூபா கொடுக்குறீங்க? கடலூர் திருவண்ணாமலைலாம் என்ன இழிச்சவாயினுங்களா? அப்போ நாங்கள் மனிதர்களே கிடையாதா? சென்னை வாசிகள் மட்டும் சாதனை செய்தவர்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சோதனை செய்தவர்களா? இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. சரியான கேள்வி, அவர் ரொம்ப சரியான கேள்வி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை நாமும் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஏன்னா எல்லா இடங்களிலுமே வெள்ள நிவாரணம் அப்படிங்கிறது நடைபெறுகிறதோ இல்லையோ, இந்த வெள்ளத்துக்கான அந்த பாதிப்புக்கான பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இது எழுதப்படாத உண்மை. அப்படி இருக்கும்போது இதில் பாரபட்சம் எதற்கு? வீடுனா எல்லாருடைய வீடும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, எல்லாருக்கும் வெள்ளத்தால் பாதிப்பு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அவங்களுக்கு 6000 ரூபா கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன் 2000 ரூபா கொடுக்குறீங்க? இந்த கேள்வியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காங்க. ஸோ கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். இதெல்லாம் ஏன் நான் கருத்துக்களாக சொல்லணும் விக்கி? எனக்கு என்ன இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணும். இது எதுவுமே நான் பேசவே மாட்டேன், அந்த தாட்டை வெளியிலே சொல்ல மாட்டேன், நான் கருத்துக்கெல்லாம் போடவே மாட்டேன், ஆனால் வீடியோ மட்டும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுடைய எண்ணத்தை நீங்களே சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவா? அந்த எண்ணம் வெளி உலகத்துக்கு தெரியலைன்னா அதில் மாற்றம் எப்படி வரும்? அதில் எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும்? இது எல்லாமே நாம் கேள்விகள் கேட்கும்போது தான் மாறும். ஒரு வகுப்பில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், டீச்சர் சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நம்மளால் பாஸ் பண்ணவே முடியாது. அதில் 1008 கேள்வி அந்த கேள்விக்கான பதில் நம்முடைய மனசு சரி அப்படின்னு சொல்லி என்னைக்கு நினைக்குதோ அன்னைக்கு தான் அதை நம்ம நல்லா படித்தோன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. இங்கே அரசியலில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது பல ஆண்டுகளாக அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில் வாங்க. பல ஆண்டுகளாக நடக்குதுன்னா இந்த ஆண்டோடி அதை நிப்பாட்டுவோம், அடுத்த வருடத்துலேருந்து அதை நடைபெறாமல் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம ஓடுவோம். இதுதான் நம்முடைய அரசியல் இலக்காக இருக்க வேண்டும். இந்த அரசியல் இலக்கில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிற பாகுபாடு எதுவுமே வேணாம். ஐயோ சிவப்பில் கருப்பு வேற போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் குறியீடு நினச்சிடாதீங்க, இன்னைக்கு போட்ட ஷர்ட் இந்த கலரில் மாறிடுச்சு, அவ்வளோதான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறியீடை வச்சுருப்பாங்க. நான் விபூதி வச்சுட்டு வந்தால் ஒரு குறியீடு, நான் தாடி வச்சா அடுத்த குறியீடு, கலர் சட்டை போட்டால் அடுத்த குறியீடு. இந்த குறியீடுலேருந்துலாம் வெளியில் வந்து நமக்கு என்ன பிரச்சனை, அடுத்தது என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கு, நாம் என்ன கேட்கணும், நாம் அரசாங்கம் சரியாக வழி நடத்துகிறார்களா இல்லையா, அரசு இயந்திரம் சரியாக வேலை செய்தா இல்லையா, இவ்வளத்தை கேட்டாலே போதும். அடுத்த தலைமுறைக்கான செம்மையான ஒரு ஏரியாவை, அது உங்கள் ஊராக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் தெருவாக இருக்கலாம், உங்கள் மாநிலமாக இருக்கலாம், உங்கள் மாவட்டமாக இருக்கலாம், உருவாக்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நாமெல்லாம் அடிமை தாண்டா, இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி, நாங்கள் கேள்வி கேட்க தயாராகிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் டிபி ட்ரூப்ஸ் கேள்வி கேட்பாங்க. நிறைய இடத்துல என் வீடியோக்கள் பகிரப்படுவதை என்னால் பார்க்க முடியுது. நான் எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்ல வரல. பட் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ சில நபர்களுக்காவது சில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த தாக்கத்தை நீங்களும் ஏற்படுத்துங்கள். நிச்சயமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து சில விஷயங்களை கேள்வி கேட்கும்போது, சில விஷயங்களை விமர்சனம் செய்யும்போது, சில விஷயங்களை பாராட்டும் போது நிச்சயமான மாற்றங்கள் வந்தே தீரும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஒரு வேக்கம் ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த 3D கிறிஸ்டல் பாலாக இருக்கட்டும், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.